வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டி வச்சுருக்கேன். நிஃப்டியை பற்றிலாம் சொல்லியிருந்தோம்னா கிலோ எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். 22,224க்கு கீழே வந்தால் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 22,426, 22,523 இந்த ரேஞ்சில் எங்கே வந்தாலும் மார்க்கெட் வந்து செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் வித்தியாசமான மார்க்கெட் இன்றைக்கி. இந்த இடத்துல ஒரு கடுமையான பையன் 22,300லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 439 பாயிண்ட் அப்சைடு போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருப்பி 450 டு கிலோ எவ்வளவு 200 பாயிண்ட் டவுன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு சைட்வேஸ் ஆகிடுச்சு மார்க்கெட். சைட்வேஸ்னால பெரிய மூமெண்ட்ஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கணிக்க முடியாத மார்க்கெட் தான். பெருசாக என்ட்ரி யாரும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தான் அது நடந்துச்சு செட்டப்பு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லாரோட எதிர்பார்ப்பு இறங்குங்கிறதா இருந்துச்சு மார்க்கெட். ஆனால் ஃபஸ்ட்டில் ஒரு பையிங் கொடுத்தாங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சைட்வேஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த 46,196ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தோம். இந்த இடம் வந்து செல்லிங் வர வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த அம்பு இருந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். இந்த ரெட் லைன், அதாவது 47,737 இந்த ட்ரெண்ட் லைன், இந்த ஏரியாவில் வந்து செல்லிங் வர வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நியர் ஆனால் அந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு செல்லிங் நம்ம எதிர்பார்த்த இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி நம்ம அடுத்த சப்போர்ட் போட்டிருந்தோம். 46,892 கரெக்டாக அந்த லைனில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் திருப்பி ஒரு சைட்வேஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம மார்க்கெட்லேருந்து செல்லிங் வர வாய்ப்பு தான் அதிகம்னு சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பையிங் கொடுத்து ஒரு பயமுறுத்தி மறுபடியும் செல்லிங் கொடுத்துருக்கு. சரி, ஓகே. இது நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபின் நிஃப்டி சொல்லியிருந்தோம், அது நான் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதான் சொல்லியிருந்தோம். நம்ம இதான் இந்த லைன் சொல்லியிருந்தோம். அதாவது 20,845 தான் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே உபயோக பண்ணல. எல்லா சைடுமே பிரேக் பண்ணிச்சு. மேலேயும் பிரேக் பண்ணிச்சு, கீழேயும் பிரேக் பண்ணிச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கணிக்க முடியாத மார்க்கெட் தான். சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் பார்த்திங்கன்னா கிளியராக ஒரு டோஜி போட்டுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த டோஜோட ஹை லோ ரெண்டுக்கு இடையில மார்க்கெட் வந்து ஹைலி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல மேலேயும் கீழேயும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அது 15 மினிட்ஸ் வச்சு எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம இடம் மாற்றிப்போம். இப்போ இன்றைக்கி போன ஹைக்கு மாற்றிக்கிறோம் நம்ம. பார்த்திங்கன்னா 22,452ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய பொறுத்தளவுக்கு நம்ம கீழே எல்லோ ஜோன் போட்டிருக்கோம். 22,224 அதே சப்போர்ட்டு தான். இந்த செட்டப் எல்லாமே இதே தான். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும். இங்கே தொட்டால் மேலே போக வாய்ப்பாக இருக்கும், மேலே தொட்டால் கீழே வருது. இன்றைக்கி நடந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இந்த இடமும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை நான் மார்க் பண்ணிடுறேன். சாரி, 22,400 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் 22,450. இந்த 22,450 தொட்டால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இதற்கு நம்ம செல்லிங் சொல்லியிருந்தேன். இந்த இப்போ 2 வாய்ப்புமே இருக்குமே. ஏன்னா மார்க்கெட் அதுமாதிரி அந்த செட்டிங்கையும் கொஞ்சம் மாற்றிட்டாங்க மார்க்கெட் செட்டப்பு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை இடம் மாற்றிடும். இந்த கேண்டில் லோ, அதாவது 22,305 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் நம்மளோட எல்லோ ஜோனுக்கு வந்து தான் மார்க்கெட் திரும்பி பை ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோன் வந்தாலும் மார்க்கெட் பை ஆக வாய்ப்பு இருக்கும். அதை போல் 22,450 இருந்தாலும் செல்ல வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச், அதாவது 22,300 டு 22,400 இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ளே கூட மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க தான் வாய்ப்பாக தான் எனக்கு தோணுது. அது ஃபைனலாக எப்படி முடிப்பாங்கன்னு தெரில. எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அது நம்ம அடுத்த நாள்லாம் அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும். மார்க்கெட் வந்து அடுத்தது ஃபர்தராக மேலே போக வாய்ப்பா இல்லை டவுன் சைடு வரது வாய்ப்பாங்கிறது வந்து இந்த ஜோனை விட்டு எந்த சைடு போகுதோ நம்ம அப்போ தான் முடிவெடுக்க முடியும். இந்த 22,200 பிரேக் பண்ணால் டவுன், அந்த 22,450 பிரேக் பண்ணால் அப் சைடு பார்த்து வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அப் சைடு வந்து ஒரு மார்க் பண்ணிடுவோம். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய பொறுத்தளவுக்கு இன்றைக்கு உள்ள மூமெண்ட்ஸ் இல்லாட்டினாலும் நான் இன்னையோட மூமெண்ட்ஸில் பாதியாவது நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன்.
பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கு, கீழே சப்போர்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் டோஜி போட்டுச்சு, இதில் ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கு, லாங் லெக் உள்ள ஒரு ஸ்பின்னிங் டாப். இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டிலிட்டி தான் இருக்கும், மேலேயும் கீழே மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல பையர் இல்லை செல்லர் இல்லை மீடியம் மாதிரி. ஆனால் இவ்வளோ தூரம் பையர் கொண்டு போயிட்டாங்க, பையர் கீழே செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை பார்த்து நாளைக்கு அதில் பாதியாக நிச்சயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் அந்த ரெசிஸ்டன்ஸை மட்டும் இடமாற்றிப்போம். அதாவது 47,490ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து இது இந்த டேவோட ஹையில் மாற்றிடும். அது பார்த்திங்கன்னா 47,778 அப்படிங்கிறது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 47,975 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது. ஆனால் பையிங்கை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சை தாண்டினால மார்க்கெட்டில் பையிங் வரத்து வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 47,778ங்கிறதே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இது பெரிய அம்பூரியை போட்டுருவோம் நம்ம. ஆ 48,161ங்கிறது ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில். இது நாளைக்கு எவ்வளோ தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இருக்க வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்தோட இன்னும் கீழோட இறக்கி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லெவல்ஸை விட்டு இந்த லெவல்ஸில் போட்டிருக்கேன். அதை போல் இந்த செல்லிங் போட்டிருக்கோம்ல, இது வந்து இதுக்கு கீழே வந்தால், அதாவது 46,890 பிரேக் பண்ணால் அடுத்து பார்த்திங்கன்னா 46,300 இந்த நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுப்போம் டேயில் இந்த இடத்துக்கு வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 46,378 அந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துல பிரேக் பண்ணும் பட்சத்தில். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு பெரிய மூமெண்ட்ஸாக தான் இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே. அதாவது 46,850 டு 47,500 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 650 பாயிண்ட் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் வரது வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இங்கேயும் செல்லிங் தான் வர வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் தொட்டாலும், அதாவது 47,778 தொட்டாலும் மார்க்கெட்லேருந்து ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி போன ஹை வந்து இந்த இடத்துல பெரிய செல்லிங் வந்திருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இருந்தாலும் நாளைய பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரினால சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிக்கிறதோட வாய்ப்பு இருக்கும். ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் அந்த மாதிரி சொல்லிட்டு பெரிய மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பும் இருக்கும். இல்லைனா இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிப்பாங்க. ஆனால் நாளைய பொறுத்தவரை ஒரு பெரிய ரேஞ்சு தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு சின்ன சைட்வேஸில் இருக்க வாய்ப்பு இல்லை, ஒரு பெரிய சைட்வேஸாக இருக்குது. மேலே பணம் கீழே, கீழே பணம் மேலே, இந்தமாரி இன்றைக்கி நடந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இன்றைக்கி கூட 2 நடந்து முடிஞ்சிட்டு நாளைக்கு கொஞ்சம் கண்டினியூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.